தீபாவளி தீபங்களின் திருநாள் என்று நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த திருநாள் ஏன் விடியற்காலையிலேயே தொடங்குகிறது என்பதற்கு பின்னால் ஒரு ஆழமான புராண கதை உள்ளது. அதுவே நரகாசுரனின் கதை. நரகாசுரனின் பிறப்பும் வரமும் முன்னொரு காலத்தில் பூமி தேவிக்கும் பூமாதேவி ஸ்ரீமன் நாராயணனின் வராக அவதாரத்திற்கும் மகனாக ஒரு அசுரன் பிறந்தான். அவன்தான் நரகாசுரன். பூமியின் மகனாக பிறந்தாலும் அசுர குணங்களுடன் வளர்ந்தான். அவன் பிரம்மாவை குறித்து கடுந்தவம் இருந்து தனக்கு மரணம் நேர்ந்தால் அது தன் தாயின் கையால் மட்டுமே நிகழ வேண்டும் என்ற விசித்திரமான வரத்தை பெற்றான். வேறு யாராலும் தன்னை கொல்ல முடியாது என்ற அகங்காரத்தாலும் வரத்தின் துணிச்சலாலும் நரகாசுரன் 3 உலகங்களையும் ஆட்டி படைக்க தொடங்கினான். நரகாசுரனின் கொடுமைகள் தேவர்களையும் ரிஷிகளையும் மக்களையும் அவன் பெரிதும் துன்புறுத்தினான். அவனது கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்தன. தேவர்களின் தாயான ஆதிதி தேவியின் காது வளையங்களை பறித்துச் சென்றான். அது மட்டுமின்றி 16,000 தேவலோக பெண்களை சிறைப்பிடித்து தன் அரண்மனையில் அடைத்து வைத்தான். நரகாசுரனின் அட்டூழியங்களை தாங்க முடியாத தேவர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சென்று முறையிட்டு தங்களை காத்தருளுமாறு வேண்டினர். கிருஷ்ணரின் திருவிளையாடல் பகவான் கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்ய முடிவெடுத்தார். ஆனால் நரகாசுரனின் வரம் அவருக்கு தெரியும். அவனது தாய் பூமாதேவியால் மட்டுமே அவனை கொல்ல முடியும். அந்த சமயத்தில் கிருஷ்ணரின் மனைவியாக இருந்த சத்யபாமாவே பூமாதேவியின் அவதாரமாவார். எனவே கிருஷ்ணர் போருக்கு செல்லும் முன் சத்யபாமாவையும் தன்னுடன் கருடன் மீது ஏற்றி அழைத்துச் சென்றார். நரகாசுரனின் நகரமான பிரஜோதிஷபுரத்தை அடைந்து கொடூரமான போர் தொடங்கியது. போரின் நடுவே பகவான் கிருஷ்ணர் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார். நரகாசுரன் எய்த அம்பு ஒன்று தன் மீது பட்டது போல நடித்து மயக்கமடைந்து தேரில் சாய்ந்தார். சத்யபாமாவின் கோபமும் நரகாசுரனின் வீழ்ச்சியும் தன் கணவர் மயங்கி வீழ்ந்ததை கண்ட சத்யபாமா கோபத்தின் உச்சிக்கே சென்றார். ஒரு மனைவியின் ஆக்ரோஷத்துடன் தன் உண்மையான வடிவமான பூமாதேவியின் சக்தியை வெளிப்படுத்தினார். வில்லையும் அம்பையும் எடுத்து நரகாசுரனுடன் அவர் நடத்திய போர் விண்ணதிரச் செய்தது. தன் மகன் அகங்காரத்தால் வழி தவறிவிட்டதை உணர்ந்த அந்த தாய் அவனை அடக்க முடிவெடுத்தார். ஒரு சக்தி வாய்ந்த அம்பை எய்து நரகாசுரனின் மார்பை பிளந்தார். இறக்கும் தருவாயில் கேட்ட வரம் தன் தாயின் கையால் வீழ்ந்த நரகாசுரனுக்கு இறக்கும் தருவாயில் ஞானம் பிறந்தது. அவன் தன் தாயிடம், தாயே, என் அகங்காரத்தால் நான் பல பாவங்களை செய்துவிட்டேன். ஆனால் நான் இறந்த இந்த நாள் ஒரு துக்க நாளாக இருக்கக்கூடாது. மக்கள் என் மரணத்தை இருள் நீங்கிய நாளாக, ஒளியின் திருநாளாக மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும். அனைவரும் எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து இனிப்புகள் வழங்கி மகிழ வேண்டும் என்று வரம் கேட்டான். கிருஷ்ணரும் சத்யபாமாவும் அந்த